Hello guys, இன்னைக்கு வீடியோல நம்ம உருளைக்கிழங்கு கொடமிளகாய் வச்சு ஒரு வறுவல் ரெசிபி தான் பார்க்க போறோம். சோ இது வந்து சப்பாத்திக்குல சூப்பரான ஒரு சைட் டிஷ். ரொம்ப சிம்பிள் ஆனா ரொம்ப டேஸ்டியா இருக்கும். சோ வாங்க எப்படி செய்யலாம்னு பாப்போம். சோ இதுக்கு வந்து ஒரு panல ஒரு 2 டேபிள்ஸ்பூன் எண்ணெய் ஊத்திக்கணும். எண்ணெய் சூடானதுமே அதுல வந்து ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு சீரகம் போடணும். அது பொரிஞ்சதுமே ஒரு கொத்த அளவுக்கு கறிவேப்பிலை போடணும். அப்புறம் ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் வந்து ஃபைனா சாப் பண்ணி போட்டுக்கணும். போட்டுட்டு இது நல்லா வதக்கணும். ஸோ கொஞ்சம் வதங்கின உடனே நீங்கள் வந்து 3 மீடியம் சைஸ் உருளைக்கிழங்கு வந்து மாதிரி க்யூப் சைஸை கட் பண்ணி போட்டிருக்கேன். இதுலேயே வந்து ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சப்பொடி போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி போட்டு ஒரு 5 மினிட்ஸ்க்கு நம்ம வந்து இந்த எண்ணெயிலே வேக விட்டுறணும் உருளைக்கிழங்கை. ஸோ பாருங்கள், இந்த எண்ணெயிலே வந்து இந்த உருளைக்கிழங்கு ஓரளவுக்கு 3/4 பாக அளவுக்கு வெந்துருச்சு. இப்போ மசாலாஸ்லாம் போட்டுக்கலாம். ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு மிளகா பொடி, 3/4 ஸ்பூன் அளவுக்கு தனியா பொடி, 1/2 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா, 1/2 ஸ்பூன் உப்பு இதெல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணுங்கள். ஸோ இந்த மசாலாஸ்லாம் நல்லா மிக்ஸ் ஆன உடனே இதில் வந்து நான் இங்கே ஒரு தக்காளி யூஸ் பண்ணியிருக்கேன். ஒரு தக்காளி போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு தக்காளி கொஞ்சம் வதங்கணும். ஸோ தக்காளி கொஞ்சம் வதங்கின உடனே கடைசியாக வந்து நான் 3 கேப்சிகம் எடுத்திருக்கேன். மீடியம் சைஸ் கேப்சிகம். இந்த மாதிரி நம்ம எப்படி உருளைக்கிழங்கு வந்து க்யூப் சைஸில் கட் பண்ணுமோ அதே மாதிரி குடமிளகாவும் கட் பண்ணிக்கணும். எல்லாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு அகெயின் நம்ம மூடி போட்டு இந்த குடமிளகா வந்து ஒரு 5 நிமிஷத்துக்கு வேக விடணும். ஸோ இப்போ 5 நிமிஷம் ஆயிடுச்சு. பாருங்கள், குடமிளகாலாம் நல்லா வெந்துருச்சு. ஸோ குடமிளகா வந்து ஒரு 3/4 பாகம் கொஞ்சம் க்ரன்ச்சியாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். ஸோ அவ்வளோதான், நம்மளோட பொரியல் ரெடி. ஸோ கடைசியாக வந்து கொத்தமல்லி தூவி இறக்கிட்டோம்னா நம்மளோட உருளைக்கிழங்கு குடமிளகா வறுவல் ரெடி. ஸோ இது வந்து சப்பாத்திக்கு சாதத்து கூட சைட் டிஷ்ஷாகவும் சாப்பிட்லாம். ரொம்பவே நல்லாயிருக்கும். உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருந்துச்சுன்னு கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.